இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து இது ஒரு வித்தியாசமான கைடா இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் சம்மோ எக்ஸர்சைஸ் சம்மோ அப்படியே ஆர்டர் வைஸா கொடுக்காம ரிலேட்டட் சம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நியரஸ்டா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 இருந்து மார்ச் 2025 இப்போ நடந்து முடிஞ்ச கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கைடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஜிபிளா தான் இருக்கும். 630 தான் வருது உங்களுக்கு. அதனால நீங்க கொரியர் சார்ஜோட சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா 630 தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப குறைவான நோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கு வந்திருக்கும். நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லையும் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா? நம்ம நம்பருக்கு உங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்ற பசங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது 12th கெமிஸ்ட்ரியோட நம்ம என்ன பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். வித் ஆன்சரோடு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்வர்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. சரியா? உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இல்லை சரியான ஆன்சர் வந்து இதுதான் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து சி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஏ. சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பி. செவன்த் ஒன்வர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. 8th ஒன்வர்டுக்கு ஆன்சர் வந்து பி. 9th ஒன்வர்டுக்கு ஆன்சர் வந்து பி. 10th ஏ. 11th ஏ. 12th ஏ. சரியா? 13th டி. 14th சி. 15th டி. இதெல்லாம் 15 ஒன்வர்டுக்குரிய ஆன்சர்ஸ் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷனோட போர்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு வந்து half ஆஃப் தி மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. வாட் ஆர் தி வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தி தேர் ஓர்ஸ். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹவு வில் யூ கன்வெர்ட், அதாவது போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாமே. அதே மாதிரி நமக்கு வந்து அதாவது கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்குக்காக படிக்கிறோம், 3 மார்க்குக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு பிரித்து தான் மேக்ஸிமம் நமக்கு கேட்பாங்க. அப்போ அந்த சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு பிரிக்கும் போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 மார்க் கொஸ்டின்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால் 2 மார்க் 3 மார்க் படிக்கிறதுக்கு நீங்கள் சோம்பேறித்தனப்படக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இதில் இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து தான் நிறைய என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா கேட்டிருக்காங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி தான் இருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சரியா? அதாவது எக்ஸ்பிளைன் தி ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை வந்து அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரித்து கேட்குறாங்க. கிவ் தி யூசஸ் ஆஃப் போராக்ஸ் அதாவது ரைட் ஷார்ட் நோட் ஆன் அதாவது ஹைட்ரோ ப்ராடக்ட்ஸ். சரியா? இதை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா டைரக்ட் 5 மார்க் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரேர் தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அப்போ இதில் இருக்க 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.